ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஐடி டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்துட்டு இங்கேயும் H1 டேக், இங்கேயும் H1 டேக். H1 டேக் என்ன நான் ஸ்டைல் கொடுத்துருக்கணும் அந்த கலர் தான் அங்கே என்ட்ரு ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக என்ட்ரு ஆகிருக்கு. அது காரணம் ஐடி எலமெண்ட் தான். ஐடி எலமெண்ட் இந்த மாதிரி தான் கொடுக்கும் அவுட்புட்டு. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து ஐடி எலமெண்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு காமிக்கிறேன். இப்போ H1 டேக்லேயே சும்மா போடுறேன். H1 அப்படின்னு போட்டு போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நான் மை ஹெட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். மை ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ சேவ் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்கள், ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இது என்ன H1 டேக்கில் கொடுத்துருக்கனால இந்த ஸ்டைல் வந்து இங்கே அப்ளை ஆச்சு. அது ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா, இப்போ இது ரெண்டும் சேமாக அப்ளை ஆகிடுச்சுல. இது வந்து எப்படி மாற்றலாம்னாக்கா, ஐடி எலமெண்ட் இங்கே யூஸ் பண்ணணும். ஐடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. அதாவது ஒரு நேம் சும்மா ஹெட் அப்படின்னு கொடுக்குறேன். சும்மா ஹெட்டர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து எப்படி ஸ்டைல் பண்ணணுன்னாக்கா, இப்போ நம்ம டிவ் கிளாஸ்க்கெலாம் வந்து டாட் போட்டு ஸ்டைல் பண்ணுவோம். இந்த பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, டாட்டில் நார்மலாக இந்த H1 H2 டேக்லாம் வெறும் H1 H2 போடுவோம். இதுக்கு வந்து நம்ம ஹேஷ் போட்டு ஸ்டைல் பண்ணுவோம். இப்போது இப்படி ஹேஷ் போட்டேன்னா, இப்போது அங்கே நான் ஐடி என்ன நேம் கொடுத்துருக்கேன், ஹெட்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா அது அப்படியே இங்கே டைப் பண்ணுவோம். ஹெட்டர். அப்புறம் எப்போதும் போல் நம்ம ஸ்டைல் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்துட்டு ஒரே மாதிரி கலர் இருக்கா, இதை வந்து எப்படி நான் மாற்றணுன்னாக்கா தனித்தனியாக பிரிக்கணும். ஏன்னா இதுவும் H1 டேக், இதுவும் H1 டேக், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது ஒரே கலரை கொடுத்துருச்சு. இப்போ நான் இதில் வந்து மாற்றுறேன். பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த கலர் மாற்றிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். அது கொடுப்பாங்க, மாறிடுச்சு பார்த்தீங்களா கலரு. ரெண்டும் சேமாக இருக்குது. வேணால் இன்னும் கொஞ்சம் வேறு கலர் மாற்றி தரேன். ஃபுல் ஒயிட் அப்படி வச்சிடுறேன். ஃபுல் ஒயிட் கலர், ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. ஒயிட் ஆகிடுச்சு. ஏன்னா இதுவும் H1 டேக் தான், இதுவும் H1 டேக் தான். ஆனால் இதுக்கு வந்து கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஐடி டேக். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். இது அந்த ஐடி எலமெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.